கண்ணியத்திற்குரிய இளம் உலமாக்களே, உங்களுக்கு இங்கே சனது வழங்கப்படுகிறது. சனது என்பது சாதாரண ஒரு பேப்பர் என்று நினைத்து விடாதீர்கள். இது ஒரு கண்ணியமானது. உங்களுக்கு கிடைத்த வெகுமானம், உங்களுக்கு கிடைத்த நியமத், இதில் வரக்கத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தொடர்பை உங்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. இங்கே சனதை வழங்குவதற்கு ஹஜ்ரத் குபலா அவர்கள் ஒரு பக்கத்திலே பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மறுமுனையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பிடித்திருக்கிறார்கள். மறுமுனையிலே அல்லாஹ் அதை பிடித்திருக்கின்றார். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு வழித்தடம் தான் இந்த சனது என்பதை மறந்துவிடக் கூடாது. வாரிசுகள் என்று சொன்னால் வக்கீல்கிட்ட போய் எனக்கு சொத்து வேண்டும் என்று சொன்னால் வாரிசு சர்டிபிகேட் உண்டா என்று சொல்லுவார்கள். இல்லையானால் உன்னை வாரிசு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்பார்கள். அது போன்றுதான் நபிமார்களுடைய வாரிசு என்று நீ சொல்ல வேண்டுமானால் வாரிசு என்பதற்கான சர்டிபிகேட் இந்த சனது. இந்த சனது தான் உங்களுக்கு இந்த பாரம்பரியத்தை உறுதிப்படுத்துகிறது. அது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும். சமுதாய சேவகத்திற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் இதயத்தை போன்றவர்கள். அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்கத்தன் இதா ஸலுஅத் ஸலுஅல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ். கல்ப் என்று ஒன்று இருக்கிறது. அது சீர்திருந்தி விட்டால் எல்லா உறுப்புகளும் சீர்பெற்று விடும். அது சீர்கட்டு போய்விட்டால் எல்லா உறுப்புகளும் சீர்கட்டு போய்விடும். கல்புதான் மிக முக்கியமான உறுப்பு. நீங்கள் சமுதாயத்தினுடைய உறுப்புகளை போன்றவர்கள் உலமாக்களே. நீங்கள் திருந்தினால் சமுதாயம் திரும்பும். நீங்கள் சீர்கட்டு போய்விட்டால் இந்த சமுதாயம் சீர்கட்டு போய்விடும். நீங்கள் எப்படியோ அப்படித்தான் இந்த சமுதாயம். மரம் எப்படியோ அப்படித்தான் பழங்கள், மலர்கள் எப்படியோ அப்படித்தான் மாலைகள், தனி மனிதர்கள் எப்படியோ அப்படித்தான் அவர்கள் சார்ந்திருக்கின்ற சமுதாயம். எனவே நீங்கள் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தில் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ அப்படித்தான் நீங்கள் சார்ந்திருக்கின்ற சமுதாயம் இருக்கும். எனவே நீங்கள் உங்களை திருத்த வேண்டும், மற்றவர்களையும் திருத்த வேண்டும் என்பதற்கு கொடுக்கப்படுகின்ற சாட்சி பத்திரம் தான் இந்த சனது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.